இந்த ஆண்டிற்காக வேண்டி நமக்குண்டான படிப்பினை என்ன, இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஏதோ ஒரு ஆண்டை நாம் அடைந்தோம், ஒரு வருஷத்தை உள்ள பூந்தோம், வெளியில வந்தோம், ஏதோ பண்ணோம், ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ அந்த ஆண்டு கடந்து சென்றது என்று இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் நம்மை கடந்து செல்கிற போது, நம்மை விட்டு ஒவ்வொரு ஆண்டும் மாறுகிற போது நம்முடைய வாழ்க்கையும் மாற வேண்டும். அதுக்கு தான் அல்லாஹ் வருடத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். ஒரு வருட காலம் இருந்து விட்டு நம்மை விட்டு அந்த ஒரு வருட காலம் கடந்து செல்கிறது என்று சொன்னால், இந்த ஒரு வருட காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றம் என்ன? அந்த ஒரு வருட காலத்தில் உனக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உண்டான தொடர்பு என்ன? சமூகத்திற்கும் உனக்கு மத்தியில் உண்டான தொடர்பு என்ன? உன்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள், என்ன முன்னேற்றங்கள் ஏற்பட்டது என்பதை சோதிப்பதற்குத்தான் அல்லாஹ் ஒரு வருட காலம் அவகாசத்தை நமக்கு தருகிறான். வருடங்கள் மாறுகிறது, வயது ஏறுகிறது. ஒருத்தருக்கு 50 வயசு, 51 வயசு ஆச்சு, அல்லது 52 வயசு ஆச்சு, 20 வயது, 21 வயசு ஆச்சு, 22 வயதாது. வயது கூடிக்கொண்டே செல்கிறது. வயது போய்கிட்டே இருக்கும், வருஷம் கடந்து போய்கிட்டே இருக்கும், மாசம் கடந்து போய்கிட்டே இருக்கும், நாட்கள் கடந்து சென்று விட்டு கொண்டே இருக்கும், டைம் போய்கிட்டே இருக்கும், வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். நாம வாழ்க்கை நிறுத்தி வைக்க முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த கோணத்திலும் வாழ்க்கையை நம்மால் நிறுத்தி வைக்க முடியாது. வாழ்க்கை அது பாட்டுக்கு சென்று கொண்டே இருக்கும். ஐஸ்கிரீம் கரையுதில்ல, ஐஸ்கிரீமை சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டி கரைஞ்சு போயிடும் இல்லையா? ஐஸ்கிரீமை நம்ம சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும் அது பாட்டுக்கு கரைஞ்சி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் மனுஷ வாழ்க்கை, அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். பிரேக் போட்டால் தான் நிற்கணும் இல்லை, பிரேக் போட்டாலும் சரி போடாமலும் சரி போய்கிட்டே இருக்கும். அந்த வாழ்க்கையை நாம் எப்படி கடக்கிறோம் என்பது தான் சிந்திக்க வேண்டிய விஷயம். இந்த ஒரு ஆண்டை நாம் கடக்கிற போது நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா இந்த வருஷத்தில் ஒருத்தருக்கு பதவி கொடுத்திருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான், செல்வாக்கை கொடுத்திருக்கிறான், சமூகத்தை கொடுத்திருக்கிறான், ஊரை கொடுத்திருக்கிறான், நல்ல குழந்தை செல்வங்களை கொடுத்திருக்கிறான், அழகான மனைவியை கொடுத்திருக்கிறான், அல்லது கணவனை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு சூழலை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு அமைப்பை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு செழிப்பை கொடுத்திருக்கிறான், நல்ல ஒரு நிலையை கொடுத்திருக்கிறான், சந்தோஷமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், இந்த வாழ்க்கையை நீ எப்படி பயன்படுத்தின, இதுதான் இந்த ஒரு ஆண்டு காலம் நாம் கணக்கு போட்டு பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் கணக்கு போட்டு பார்க்கணும்.